ஓ பன்னீர்செல்வம் கிட்ட அமித்ஷாவே வந்து திமுக தான் மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னதா ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுகவே மீண்டும் வருமா? ஏன் திமுக மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அமித்ஷா சொல்லியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய சில திட்டங்கள்லாம் வந்து வடநாட்டில் அமுல்படுத்துகிறாங்க. அதை வச்சு அவருக்கு அந்த பேசியிருக்கலாம். அமித்ஷா சொல்லியிருக்க மாட்டார்னு சொல்ல, கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஏன்னா தமிழ்நாட்டுடைய என்ன இது பண்ணுறாங்களா, வடநாட்டிலையும் அதை பண்ணுறாங்க. இப்போ காலை உணவு திட்டங்களும் வடநாட்டு சைடும் போடுறாங்க. அதெல்லாம் அதை வச்சு தான் அவர் சொல்லியிருப்பார். கண்டிப்பா வரணும். அமித்ஷா வேண்டாம், நம்ம நாட்டுக்கு வேண்டாம். அமித்ஷா மோடி வேண்டாம், நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு வேண்டாம். ஸ்டாலினே வரட்டும். சில விஷயம் வந்து நம்ம தமிழ்ன்றதுக்காக ஒன்று, இன்னொன்று வந்து அவர் வந்து வெளிப்படுத்தணும். நிறைய பேர் மக்கள்கிட்ட வந்து கெட்ட தீய சக்திலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவர் உள்ளே இறங்கி வேலை பார்த்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எங்களை மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறைய நிறைய லாஸ் ஆகிக்குது. அதெல்லாம் அந்த கலைஞர் ஸ்டாலின் முன்படுத்தினார்னா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். இறங்கி வந்து செஞ்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லது பண்ணுறாரு, இன்னும் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். சில இதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லது பண்ணாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, மற்றபடி அந்த 5000 ரூபாய் கொடுக்குறாரு. சிலது நல்லது பண்ணுறாருப்பா, ஆனால் அவரோட இது பண்ணுறது தீய சக்திங்க கொஞ்சம் தடுக்கிறாங்க. அவரை பண்ணக்கூடாதுன்னு. நல்ல மனுஷன்தான். கொலுசு பாருங்க, 5000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி போட்டுக்கிறேன். என்னால் வெள்ளி வாங்க தகுதி இல்லை, ஆனாலும் அவர் கொடுத்த காசில் நான் வெள்ளி வாங்கி கொலுசு வாங்கி போட்டுனுக்கிறேன். என்னால் வாங்கி போட முடியாது, தகுதி இல்லை, விற்கிற விலைவாசியில். ஆனால் அவர் கொடுத்த 5000க்கு நான் கொலுசு வாங்கி போட்டுக்கிறேன். உண்மையை தான் சொல்லியிருக்காரு, யதார்த்த உண்மையை சொல்லியிருக்காரு. நடப்பு அப்படி தானே தெரியுது. திமுக தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எல்லா தரப்பு மக்களுடைய அபிப்பிராயம் இருக்குது. இதே இல்லையே, அப்போசிஷனே இல்லாத மாதிரிலாம் இருக்குது. அவருக்கு வந்து அமித்ஷா வந்து இங்கே போகிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு அவருக்கு தெரியுது. மோடி வராரு, அவரும் வந்து பார்க்குறாரு, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு தெரியுது. அவர் வந்து சொன்னது வந்து உண்மையை சொல்லியிருக்காருன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். யார் உண்மையை சொல்லியிருக்காரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச அப்போ ஏன் இவ்வளோ வேஷம்லாம் நீங்கள் போட்டுன்னுக்கிறீங்க? திமுகவை எப்படின்னா பொதுமக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அசிங்கப்படுத்தணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. மக்களுடைய விருப்பமே அதுதானே சார். திமுக வரணும் தான் மக்களுடைய விருப்பமே. எல்லாருடைய ஆர்வம், இந்தியா நாட்டு பிரதமர், இந்தியாவில் அத்தனை பேருமே வந்து திமுக தான் வரணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம், சொல்லாதையும் செய்வோம். ஸ்டாலின் 5 வருஷம் என்ன தானா தெரியல, இதே தானா தெரியல வந்து சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம், சொல்லாதே நாங்கள் செய்வோம்னாரு. அதே மாதிரி 5000 எல்லாருக்கும் கொடுத்தாரு, பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. அதனால் வந்து அதாகப்பட்டது இது வந்து உதய சூரியன். எங்களுடைய கட்சி வந்து உதய சூரியன். அந்த சூரியன்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அந்த ஒரு இதோட அதுதான் நான் சொல்ல முடியும். உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டை பற்றி, ஏன்னா அவர் வந்து அமித்ஷா வந்து ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட்டுங்க போவோம், தமிழ்நாட்டுடைய ரிப்போர்ட்லாம் போவோம், என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். அவர் தமிழ்நாட்டை பற்றி வேறு அவருக்கு தெரியும், இங்கே வந்து திராவிட இயக்கத்தை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதனால் அவருக்கு ரிப்போர்ட்டு போயிருக்கோம், அதை வச்சும் சொல்லலாம். இன்னைக்கு கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது சொல்லியிருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாதையோ அமித்ஷா வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அது உண்மைதான். அது ஓபிஎஸ் சொன்னது, அவர் ஓபிஎஸ் சொன்னாலும் அது உண்மைதான், அமித்ஷா சொன்னதும் உண்மைதான். அதனால் அதில் ஒன்றும் இது இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இங்கே உள்ள திட்டங்கள் எதையுமே வடநாட்டில் எங்கேயுமே செயல்படுத்த முடியல. தமிழ்நாட்டில் திமுக அரசை தவிர வேறு யாரும், ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேறு யாராலும் தேவை. இங்குள்ள திட்டங்களால் தான் மக்கள் நல்லா இது பண்ணாங்க. அதனால் மறுபடியும் இந்த திமுகவையே ஆண்ட மக்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவர் அமித்ஷா வந்து ஓபிஎஸ் கிட்டேயே சொல்லி இருக்கிறார். அதனால் அது அமித்ஷா வந்து உண்மைதான், மீண்டும் ஜெயிக்கும். சும்மா ஒரு ஐவாஸ் மாதிரி அவர் பண்ணால் தவிர மற்றபடி அவர் கரெக்டாக சொன்னார். திரும்ப கண்டிப்பாக வரும். இந்த வாட்டி வந்து 230 கண்டிப்பாக வந்துடும். அது வந்து எந்த வித தவறும் ஏற்படாது.
நினைச்சதே கண்டிப்பாக சாதிக்குவார். ஆனால் இவர் சொன்ன 5 ஆண்டு காலம் வந்து நல்லா நினச்சி பண்ணார். அதெல்லாம் நல்லதாக நடக்க ஜனங்களை ரொம்ப ஒப்புதல் கொண்டு அவங்களுக்கு மறுபடியும் நல்ல ஓட்டு கண்டிப்பாக வராங்க அவங்க. நல்லது செய்கிறாரு. இப்போ ஒன்றியில் கன்சூரன்ஸில் வந்து இப்போ போராட்டினாங்க, ஒரு 1400 பேர் போராடினாங்க. அவங்க நம்ம தலைவரையோ சின்ன பெரிய தலைவரையோ எல்லாரையும் இடகுடமாக கூட பேசுனாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு ஆளுக்கு 10,000 அரிசி, ஒரு புடவை, இது பேண்ட்டு ஷர்ட்டு, இதெல்லாம் வச்சு ஒருத்தர் கொடுக்குறாருனா தலைவர், அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவர் பற்றா இருக்காரு. 1400 பேருக்கும் கொடுத்தாரு. 1400 பேருக்கும் கொடுத்தாரு. இந்த ராம்கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்தாரு. பொதுப்படியாகவே அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரு தாய் உள்ளத்தை போல நடத்துகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர். மறுபடியும் வரணும். மறுபடியும் வந்தால் மக்களுக்கு நல்லது உன்ன செய்வார். அதாவது ஏற்கனவே சொல்லிட்டார்ல, நான் உன்ன செய்ய கடமைப்பட்டிருக்கேன்ட்டு. அதாவப்பட்டது பஸ்ஸு கிடையாது, பிடிசி பஸ்ஸு கிடையாது. அவர் விசில் வச்சோடனே பஸ்ஸு கிளம்புறது. உதயசூரிய எல்லா மக்கள் மத்தியிலும் வந்து படியக்கூடியது உதயசூரியன் ஒண்டி தான். இப்போ ஓட்டு போட போனால் கூட உதயசூரியன் தான் குத்துவாங்க, தெரியுங்களா? மற்ற கட்சியில் குத்துறாங்க, எங்களுக்கு தேவையில்லாத கதை அது. சூரியனை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டுனாங்க அந்த காலத்துலேயே. அதே மாதிரி சூரியனை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இப்போ சென்னை இது எடுத்துங்க, டோட்டலாக ரேஷன் கடையிலே அந்த கார்டை வாங்கி 1000 ரூபாய் வராதவங்க மீண்டும் எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எழுதி கொடுன்றாங்க. இதெல்லாம் யார் எடுத்துன்னு வந்தா? இது வரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் எடுத்துன்னு வந்தா? எடுத்துன்னு வந்துருக்காங்களா? இல்லை. இவர் எடுத்துன்னு வர்றாரு. காரணம் என்ன? ஏழ்மையான குடும்பத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக அதை வச்சு தான் சொல்லியிருப்பார் அமித்ஷா. இந்த மாரிலாம் சொல்கிறாங்களே தமிழ்நாட்டுடைய இது ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அதை வச்சு சொல்லியிருப்பார். அவருக்கு வந்து அமித்ஷா வந்து இங்கே போகிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு அவருக்கு தெரியுது. மோடி வராரு, அவரும் வந்து பார்க்குறாரு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு தெரியுது. அவர் வந்து சொன்னது வந்து உண்மையை சொல்லியிருக்காருன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். யார் உண்மையை சொல்லியிருக்காரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச அப்போ ஏன் இவ்வளோ வேஷம்லாம் நீங்கள் போட்டுன்னுக்கிறீங்க? திமுகவை எப்படின்னா பொதுமக்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அசிங்கப்படுத்தணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க.